பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த மார்னிங் டிவோஷன் மூலமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் நம் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிற பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 1-11. இந்த பேசேஜ், அதாவது இந்த பர்டிகுலர் பேசேஜில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, பேதுரு மீன் பிடிக்கிற அந்த சம்பவம் ஆண்டவர் வலதுபுறம் போட சொல்வார். ஸோ அந்த பேசேஜை நாம் வாசிக்கிறோம். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற முக்கியமான 2 விஷயம். இதுல 5வது வசனம் பார்க்கிறோம். அதாவது இயேசு நீங்க வலதுபுறமாக போடுங்க அப்படின்னு சொல்றாங்க, வலையை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பேதுரு சொல்ற அந்த பதில், அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆக்கப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அதுக்கப்புறம் பார்க்கிறோம், அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இந்த இடத்துல நம்ம எப்பயுமே பார்க்கும்பொழுது மொத்தம் 2 விஷயம் பார்ப்போம். என்னன்னா, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், அதாவது நாங்க இரவு ஃபுல்லா நாங்க ட்ரை பண்ணோம், எங்களுக்கு ஒரு மீனும் ஆகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வலையை வீசுகிறோம் அப்படின்னு அந்த ஒரு ஒபீடியன்ஸ், அந்த ஒரு கீழ்ப்படிதலை நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல முக்கியமாக பார்க்க வேண்டியது, தேவன் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறார், அதாவது இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்மளுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கீழ்ப்படிய வேண்டும். இதே போல நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நாங்க எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம், ஆனா எங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, அதனால நாங்க செய்யறோம் அப்படின்னு அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம அடிக்கடி சொல்லுகிற அந்த வார்த்தை, இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சூழ்நிலையை ஆண்டவர் செயல்படுத்துவார், அந்த சூழ்நிலையை நம்மளை பயன்படுத்துவார் என்று நம்ம அடிக்கடி சொல்லுகிறோம். ஆனால் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை, அதே தான் நான் சொல்லுகிறேன். அந்த லாஜிக்கா சில விஷயம் இல்லாம இருக்கலாம், ஆனால் தேவனால் அதை செய்யக்கூடும். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஒன்று, மற்றொன்று அவருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்களா அவர் மேல் நம் நம்பிக்கை இருக்க வேண்டும். வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, நம்ம என்ன தீர்மானம் எடுத்தாலும் அது தேவனை நம்பி, ஆண்டவரை நம்பி, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் இந்த தீர்மானத்தை எடுப்பேன் என்று அந்த ஒரு தீர்மானத்தை நாம இப்ப எடுப்போம். பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது இந்த எரிகோ மதில் இருக்குல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் பாதையிலே கடந்து கானானுக்கு போற அந்த பாதையில இந்த எரிகோ மதில், அதாவது அந்த மதிலை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, 7 குதிரை ரதங்கள் ஒன்னா, 1 2 3 4 இந்த 7 குதிரை ரதங்கள் ஒன்னா நிக்க வைக்கலாமா. அவ்வளோ பெரிய மதில், அந்த மதில் அவ்வளோ விட்டா இருக்கும், ஹைட்டும் நல்லா ரொம்பவே ஹைட்டா தான் இருந்துச்சு. ஸோ அந்த மதிலை இடிக்கிறது கஷ்டம். ஆனா ஆண்டவர் சொன்னதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ணாங்க. என்னன்னா, அந்த மதிலை சுற்றி வந்தாங்க. அந்த கடைசி நாள் அந்த மதிலை சுற்றி வரும்போது ஆண்டவரை ஆர்ப்பரித்து வந்தார்கள். அப்போ அந்த எரிகோ மதில் விழுந்தது. ஸோ லாஜிக்கா இல்லாத ஒரு சிச்சுவேஷன்லையும் ஆண்டவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சூழ்நிலையில அவருடைய கிரியையை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை நான் நம்ப வேண்டும். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போலையும், இங்க நம்ம பார்க்கும்போது சீமோன் செய்தது போலையும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த 2 விஷயமும் இன்னையில இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.